ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டோட ஹோம் டூர் தான் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட அம்மா வீடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா சக்லேஷ்புரம். என்னோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா சக்லேஷ்வரிங்களா. ஸோ பிறந்ததுலேருந்து இங்கே தான் நான் இருக்கேன். ஸோ இந்த வீட்டில் தான். ஸோ அதோட ஒரு ஸ்மால் ஹோம் டூர் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இதுதாங்க நம்மளோட வீட்டோட இப்படி தான் இருக்கும். அழகான ஒரு நேச்சர் வியூவோட நம்மளுக்கு வீடு பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீனரியாக தோட்டம் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட வீட்டோட ஃப்ரண்ட் வியூ. இந்த செடி பார்த்திங்கன்னா நான் தான் வச்சேன். நம்மளோட வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி வீடு தான், பட் அழகாக இருக்குங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லான வீடு. ஸோ சுற்றி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இடம் நிறையவே இருக்கும். பாருங்க, ஃபுல் சுற்றி இடமா இருக்கும். சரிங்களா, வெஹிக்கல்ஸு தெரியறது இல்லைங்க. நம்ம வீட்டுக்குள்ளே போகலாமா? ஸோ இது பார்த்திங்கன்னா குட்டி ஹால். சரிங்களா, நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மால் ஹவுஸ். நம்மளுக்கு ஸ்மால் ஹவுஸ்னாலுமே எங்களுக்கு இது பெரிய வீடு தான். இது ஒரு குட்டி ஹால், க்யூட்டான ஹால். க்யூட்டை விட பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப மெமரிஸ் இருக்குது எனக்கு. இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த வீட்டு இதெல்லாம் இதாகிறதுக்கு என்ன சொல்லுவாங்க, சாரணையெல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் இங்கே இருந்தோம். ஏன்னா நம்மளுக்கு அப்போது வில்லேஜ்ன்றப்போ ஸோ வேறு வீடெல்லாம் கிடையாது. சரிங்களா, சின்ன சின்ன வீடு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீடே கிடையாது அவ்வளோவா. ஸோ குட்டி வீடாக இருந்த வீடு. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு வாஷ்ரூம் எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த வீடு இன்னும் இதே ஆயிருந்திருக்காது, என்ன சொல்கிறது, ஃபினிஷிங் ஆகிருக்காது. அப்போவே நாங்கள் இந்த வீட்டில் வந்து இருப்போம். ஏன்னா வேறு ஸ்டேயிங்கெல்லாம் இருக்காது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அப்பா அம்மா எல்லாம் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி வீடு. எப்படி சொல்கிறது, அம்மாவும் கஷ்டப்பட்டுருக்காங்க, அப்பாவும் கஷ்டப்பட்டு தான் இது பார்த்திங்கன்னா இப்போல்லாம் கவர்மெண்ட்டில் இருந்து அமௌண்ட் வருது. அப்போல்லாம் கவர்மெண்ட்டில் இருந்த அமௌண்ட் எல்லாம் கிடையாது. அப்போ தான் இந்த வீடு கட்டணும். எங்களுக்கு கவர்மெண்ட்டில் இருந்தாலே இந்த ஒரு காசு கீசு எதுவுமே வந்தது கிடையாது. இப்போது இருக்குங்க கர்நாடகாவில். ஸோ வீடு கட்டும்போது ஸ்டார்டிங் இவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. பட் இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா எந்த அமௌண்ட் இல்லை. அம்மா அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சி கட்டின வீடு தான் இது. குட்டி வீடுனாலும் நாங்கள் ரொம்ப இயர்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா யாருமே இந்த வீட்டில் இல்லைங்க, அம்மா மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் நான் தான் வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா என்னோடய அக்காவோட பாப்பா. இது பார்த்திங்கன்னா என்னோடய அக்கா. ஸோ இது நான் தாங்க. இதெல்லாம் நான் குட்டி குட்டியாக சும்மா சும்மா வச்சுருப்பேன். ஸோ குட்டி டிவி. இது பார்த்திங்கன்னா பூஜா அறை. பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இங்கே என்ன சொல்கிறது, கூலிங்காக தாங்க இருக்கும் எப்போவுமே. இங்கே கொஞ்சம் ஹீட் இருக்கும், மற்றபடி எல்லாம் கொஞ்சம் லைட்டாக. இப்போ பார்த்திங்கன்னா ஹீட் இல்லை, சம்மர் தான், ஆனால் ஹீட் எல்லாம் கிடையாது. ஸோ அதனால் ஃபேன் எல்லாம் இல்லை. இது பழைய ஃபேன், ரொம்ப இயர்ஸு ஓல்டு ஃபேன். அழகாக இருக்கும். இங்கே வந்தால் பார்த்திங்கன்னா எனக்கு டைம் பாஸ் ஆகிறதே தெரியாதுங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா குட்டி பெட்ரூம். இங்கே இப்போ பார்த்திங்கன்னா நான் இல்லை. ஸோ வீட்டில் நான் இல்லாததுனால இந்த பெட்ரூம் சும்மா தாங்க இருக்கும். யாரும் தூங்கவும் மாட்டாங்க, நான் வந்து தான் தூங்குவேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய மேரேஜ் ஃபோட்டோ. என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கிஃப்ட் பண்ணாங்க இந்த ஃபோட்டோவை. பார்த்திங்கன்னா இங்கே இதெல்லாம் பழைய டிவி ஸ்டாண்டுங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது. அவ்வளோதாங்க. இந்த பார்த்திங்கன்னா எதுவுமே ஸ்பெஷலாக இதெல்லாம் இருக்காது, குட்டி வீடு தான். வீடு ஃபுல்லாக தான் ப்ளூவாக தான் இருக்கும். இந்த ரூம் பார்த்திங்கன்னா பிங்க்காக இருக்குங்க. அப்படியே வந்தோன்னா நம்மளுக்கு ரூம்ன்றதா ஆளுன்றதா தெரில, இது ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரிங்க. இது ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி. இது எல்லா கட்டில் என்னென்ன வச்சுருப்பாங்க எங்கள் அம்மா பார்த்திங்களா, என்ன வச்சுருக்காங்க, அரிசி மூட்டை அது இது எல்லாம் இது மேலே தான் கிடக்கும். கட்டில் மேலே பார்த்திங்கன்னா எல்லாமே கிடக்கும். அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா. பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வெஜிடபிள் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. இப்படி தான் ஓப்பன் ஸ்பேஸாக தான் இப்படி தான் வச்சுருப்பாங்க. ஃப்ரிட்ஜில் யாரும் இங்கே ஆல்மோஸ்ட் யாரும் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ண மாட்டாங்க யாரும். ஆனால் அதை நாங்கள் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ரூமாக யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குட்டி கிச்சனுங்க. குட்டி கிச்சன், குட்டினா ரொம்ப குட்டி கிடையாது, நான் ஒரு நிறைய பேர் நிற்கலாம். சரிங்களா, எப்படி சொல்கிறேன், நாங்கள்லாம் பிறந்து வாழ்ந்த வீடு. இன்னொன்று என்னென்னா என்ன சொல்கிறது,
ஃபஸ்ட்டு இதுக்கு செங்கல் வச்சு விட்டு ரொம்ப இயர்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த வீடு பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் இங்கே வீடே இருக்காது அவ்வளோவெல்லாம். சின்ன சின்ன குட்டி குட்டி வீடாக தான் இருக்கும். வீடே இருக்காது. ஆனால் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா, அப்போவே வீடெல்லாம் நல்லா கட்டியெல்லாம் எங்களுக்கு வச்சிருந்தாரு. பெரிய வீடெல்லாம் கட்டி சும்மா என்ன தெரியுமா, நம்ம வீட்டுக்கெல்லாம் அவ்வளோவா காசு போடக்கூடாது. எனக்கு பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி வீடு தான் ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் வியூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பின்னாடி ஒரு இது மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருப்பான். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். ஆனால் பார்த்தீங்களா, இந்த அடுப்பு யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. உள்ளே கேஸ் யூஸ் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா வெறும் சாம்பார் அந்த மாதிரி தான் வைப்பாங்க, பொரியல் அந்த மாதிரி. இங்கே தான் சமைப்பாங்க. இந்த அடுப்பை வச்சு இங்கே தான் சமைப்பாங்க. இந்த பிளேஸில் சமைப்பாங்க. ஸோ இங்கே ஒரு ஸ்பேஸ். நாங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம்னா அது இது தாங்க. இங்கே தான் நாங்கள் எப்படி சொல்கிறது, ரொம்பனா ரொம்ப. ஏன்னா இங்கே இங்கே தான் நாங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். உள்ளேயும் இருக்க மாட்டோம், அங்கேயும் இருக்க மாட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கே நேச்சர் இருக்குல்ல. ஸோ இதை பார்த்துக்கிட்டு இங்கே குக் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மிலோவோட ரூம். ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இவன் நான் வாங்கி 1 இயர் ஆச்சு. ஸோ ரீசெண்டாக தான் எங்கள் அண்ணா பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. அவனுக்குன்னே டோரு லாக்கு எல்லாம் வச்சு ஒரு குட்டி அவனுக்குன்ற ஒரு ரூம். பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் இப்போ தான் ட்ரிம் எல்லாம் பண்ணி விட்ருக்காங்க. நல்லா இல்லை, அவனுக்கு முடி வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன். இன்னொன்று என்ன சொல்லணும்னா, ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் பிரச்சனை போயிட்டுருக்குல்ல. நம்ம வில்லேஜில் பார்த்தீங்கன்னா கேஸ் பிரச்சனை ஒரு பிரச்சனையாகவே இல்லைங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் வீட்டில் எல்லாம் என்னென்னா விறகு யூஸ் பண்ணுவாங்க. இங்கே ரேராக விறகு எல்லாம் நிறையவே இங்கே கிடைக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே விறகு அடுப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. கேஸு பார்த்தீங்கன்னா சும்மா யூஸ் பண்ணுறதுக்கு தான் கேஸ் வச்சுருக்காங்க. தவிர்த்து இங்கே முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா விறகு தான். இங்கே ஒரு எஃபெக்ட்டும் கிடையாது கேஸ் இல்லைன்னா. கண்டிப்பாக கிடையாது. எங்கள் வீட்லேயுமே ஒரு கேஸ் பிரச்சனை இல்லைன்னா ஒரு எஃபெக்ட் எல்லாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீசெண்டாக 7 இயர்ஸாக தான் ஒரு கேஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விறகு அடுப்பு தான், விறகுல தான் சமைப்பாங்க. இப்போவுமே விறகு தாங்க யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் பிரச்சனை ஆனாலுமே இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. விறகு அடுப்பு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு மியாக்குட்டி யாரும் கண்டுக்கிறது இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு பின்னாடி வந்தோன்னா இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் எல்லாம் நம்ம சிங்க் எல்லாம் கிடையாது. ஸோ நம்மளுக்கு இங்கே தான் பாத்திரமும் வாஷ் பண்ணுவாங்க அண்ட் ட்ரெஸ்ஸுமே இங்கே தான் வாஷ் பண்ணுவோம். ஸோ அது வெறுவு கொட்டாய். இங்கே வெறுவெல்லாம் அங்கே தான் நம்ம ஸ்டோர் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே தான். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இயர்ஸாக நம்ம பார்த்தீங்கன்னா வெறும் அடுப்பு தான் யூஸ் பண்ணுவோம். குளிக்கிறதுக்கெல்லாம் தண்ணி காய வைக்கிறதுக்கெல்லாம் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ வருஷம் இருக்கும் தெரியுமா? ரொம்ப இயர்ஸுமே. நான் குட்டி பொண்ணுலேருந்து இந்த வீடு இருக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அப்பா பண்ணுச்சு. அதுக்கப்புறம் வாஷ்ரூம், குட்டி வாஷ்ரூம், பழைய வாஷ்ரூம்ங்க. நான் ஏன் சிட்டி லைஃப் விட வில்லேஜ் லைஃப் நல்லா இருக்குன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டிராஃபிக் சவுண்டு, அதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பீஸ் ஒரு விஷயத்துக்கு இந்த வில்லேஜில் இருக்கிறவங்க தான் நிறைய டேஸ் உயிரோடவே இருப்பாங்க. நம்மளாம் இருக்கவே மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, பொல்யூஷன் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, நிறைய எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அவுட் சைட் ஃபுட்டே கிடையாது. இங்கே எந்த டெலிவரி எதுவுமே அவைலபிளே கிடையாது. அவுட் சைட் ஃபுட்டே கிடையாது. அழகாக இருக்கும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வெயில் அடித்தாலும் நம்மளுக்கு வெயில் இருக்குன்னே தெரியாது. அந்த அளவுக்கு தான் இங்கே இருக்கும். அதனால தான் இங்கே இருக்கிறதுக்கு தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அம்மா வீடு, அத்தை வீடு, பெங்களூர் 3 வீட்டையும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருப்போம், அங்கேயும் இருப்போம், அங்கேயும் இருப்போம். அந்த மாதிரி தான் நான் இப்போது என்னோடய லைஃப் போயிட்டுருக்குங்க. இப்போ கொஞ்ச நாள் இங்கே இருக்கலாம்னு நான் வந்திருக்கேன். அதுக்குள்ள சும்மா குட்டியாக ஒரு ஹோம் டூர் காட்டலான்னு தான் காட்டினேன். ஸோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த ஹோம்.
ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த நம்மளோட குட்டி ஹோம் டூரோட வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் மோர் வில்லேஜஸில் நம்ம வந்தப்பெல்லாம் நம்ம வீடியோ எடுக்கலாம். வில்லேஜில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க. ஸோ நிறைய மெமோரிஸ் இருக்குங்க எனக்கு. ஸோ நான் பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு எங்கேயும் போனவா கிடையாது. எங்கள் அக்கா போயிருக்கா, எங்கள் அண்ணா போயிருக்கா. ஆனால் நான் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த வீட்டை விட்டே ஒரு வெளியே போனவன். ஸோ சரிங்களா, நான் பார்த்திங்கன்னா வில்லேஜ் வந்தப்போலாம் நான் நல்லா வீடியோஸ் எல்லாம் எடுக்கல, இன்னுமே குக்கிங் எல்லாம் எடுக்கல. சரிங்களா, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். சரிங்களா.